வணக்கம். எங்கள் சீதாலட்சுமி கிரியேட்டர் சேனலுக்கு உங்கள் அன்பும் ஆதரவும் தெரிவித்து சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. மேலும் எங்கள் எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக தருவாங்க. யார் வருவா, என்ன தருவா? நம்ம லைஃப்பில் வாழ்க்கையில் ஒரு நல்ல குரு கிடைக்க தேடி அலையிறோம். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நம்ம குருவாக ஏற்றுக்கிறோம். நம்ம படிக்கிற சமயத்தில் டீச்சர்ஸ் தான் குருன்னு பெரியவங்க, பெற்றோர் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன், ஒரு வகையில் பெற்றோரும் நமக்கு குரு தான். நமக்கு சின்ன பிள்ளைந்து அவங்க தானே எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் காலப்போக்கில் நம்ம குரு மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நம்மளும் மாற்றிக்கிட்டே இருப்போம். குருனா வெள்ளை தாடி வச்சுட்டு வேஷ்டி சட்டை கட்டிகிட்டு இருக்கணும்னா இல்லை. குருனா இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும்னா இல்லை. யார் வேணால் எப்போ வேணால் நமக்கு குருவாக இருக்கலாம். யார்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோமோ தெரிஞ்சுக்கிறோமோ அவங்கத்தான் குரு. நம்ம பிள்ளைக, குழந்தைக, ஏன் பேரம்பேத்திட்ட கூட சில விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம். அந்த சமயம் அவங்க தான் நமக்கு குரு. இப்படி தான் நம்ம ஒவ்வொரு சமயத்துலேயும் ஒவ்வொருத்தரையும் குருவாக ஏற்றுக்கிறோம். ஆனால் அருணகிரிநாத சுவாமிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம குருவை தேடி போகிறத விட குரு நம்மளை தேடி வரணும்னு சொல்கிறாரு. அது எப்படி குரு நம்மளை தேடி வருவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். முருகனுக்காக அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதியிலேருந்து இந்த எளிமையான பாடலும் அதோட எளிமையான பொருள் விளக்கத்தில் பார்க்கலாம். பாடல்: உருவாய் அருவாய், உளதாய் இலதாய். பொருள்: ஏதாவது ஒரு உருவத்தில் முருகன் நமக்கு அருள் தருவார். சில சமயம் நம்ம சொல்லுவோம் பாருங்க, கடவுளாக வந்தீங்க, கடவுளாக என்னை காப்பாற்றுனீங்கன்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த ஆபத்தான நேரத்தில் நம்மளை காப்பாற்றினவங்க ரூபத்தில் தான் முருகன் இருக்கார். நம்ம சில சமயம் விபத்தில் இருந்து நூல் அளவில் தப்பிச்சிருப்போம். பல பிரச்சனைகள் பஞ்சா பறந்து போயிருக்கோம். தலைக்கு வந்த பிரச்சனை தலைப்பாலோடு போயிருக்கோம். வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நமக்கு வர பிரச்சனைகள்லாம் தீர்ந்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல முருகனோட படமோ அவரோட வேலோ இல்லை மயிலோ உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். விபத்து ஏற்படாமல் இருந்திருக்கும். ரோட்டில் போகிற வேறு வாகனத்தில், வீட்டில், பள்ளிக்கூடத்தில், ஆஃபீஸில், வேறு பல இடங்களில் உங்கள் கண்ணு முன்னாடி முருகனோட படம் தெரியும். இதைத்தான் அருணகிரிநாத சுவாமிகள் உருவத்தில் வராமையும் முருகன் உங்களை காப்பாற்றுறாருன்னு சொல்கிறாரு. சில சமயம் கோவிலில், வீட்டில் சாமிக்கு நம்ம சாத்தின பூ விழுகும். எங்கேயாவது தூரத்தில் சாமி பாட்டு கேட்கும். இப்படின்னு எவ்வளோ சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நடக்கும். மறுவாய் மலராய், மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய். பொருள்: மலர் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் அந்த பூவோட மலரோட வாசம் தெரியாது. சில சமயம் நமக்கு ஒரு மனக்குழப்பம் வரும். எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க போகிறோம். இது பண்ணுவோமா அப்படின்னு நினைக்கும்போது எங்கேயாந்து ஒரு பூ வாசம் வரும், விபூதி வாசம் வரும். நமக்கு முருகனே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி, ஆமான்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ரத்ன மணியாகவும் அந்த ரத்னத்திலிருந்து வீசும் ஒளியாகவும் அருள் புரிபவனே, எங்களுக்கு உயிர் இருக்கும் கருவாகவும் உயிராகவும் இருப்பவனே, கதியாய் விதியாய். பொருள்: நம்மளை நல்ல கதிக்கு கொண்டு வர நம்ம விதியையே மாற்றுவார். நமக்கு நல்ல விதி வரும்போது முருகனே நம்மளை நல்ல கதிக்கு கொண்டு போவார். நம்மளை நல்ல கதிக்கு கொண்டு போக முருகனே எப்படி வருவார்னு பார்ப்போமா? குருவாய் வருவாய், அருள்வாய் குகனே. பொருள்: நமக்கு முருகன் குருவாகவே நம்ம விதியை மாற்றுவார். பொதுவாக நம்ம தான் குருவை தேடி போவோம். ஆனால் இதில் அருணகிரிநாதர் சுவாமிகள் என்ன சொல்கிறாங்கன்னா,
நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சிட்டே இருங்க. முருகன் அவராகவே உங்களுக்கு குருவாக வருவாங்கன்னு சொல்கிறாரு. குருவாக நமக்கு வருவாயும் தருவார். குருவாய் வருவாய். இங்கே வருவாய்க்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அது மாறுபடும். வருவாய்னா வரது ஒன்று. சில பேருக்கு வருமானம் பெருக்கி கொடுக்கறது, சில பேருக்கு அறிவு, சில பேருக்கு ஆரோக்கியம், சில பேருக்கு உறவு, இப்படின்னு யாருக்கு என்னென்ன வேணுமோ அதுவாக முருகன் வருவார். முருகன் நமக்கு குருவாகவே அருள் புரிவார். எங்கள் விதியை மாற்றி தரும் முருகனே அரோஹரா. எங்களுக்கு குருவாக வரும் முருகனே அரோஹரா.